ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படத்தோட சீன்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய படம் தாங்க. மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்கு, தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பூமாதேவி அப்படின்ற ஒரு பொண்ணு படிக்கிறதுக்காக ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றா. அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையும் தங்கி படிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற கனவோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. 1000 கனவுகளோட வந்த இந்த பொண்ணோட வாழ்க்கையில அலையா விருந்தாளியா காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வருதுங்க. காதல் தப்பு இல்ல, பட் நம்ம யாரை காதலிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது நல்ல காதலா இல்ல மோசமான காதலா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். கரெக்டா? அந்த வகையில நம்ம ஹீரோயின் தேர்ந்தெடுத்த பையன் போக போக அவனுடைய உண்மை முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையில என்ன நடந்தது, அந்த காதல்ல இருந்து செத்தாலா பொழைச்சாலா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கைஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ராமலிங்கையா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்ற ஒரு காலேஜை காட்டுறாங்க. அந்த காலேஜோட முதல் நாளுங்க. ஜூனியர்ஸ் எல்லாம் காலேஜுக்கு வந்திருக்காங்க. காலேஜே ஒரு மாதிரி பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கு. அந்த காலேஜ்ல தான் நம்ம ஹீரோயின் ஜாயின் பண்றாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு பூமாதேவிங்க. அந்த காலேஜ்லயே பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தனியாவும் பாய்ஸ்க்கு தனியாவும் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அந்த கேம்பஸ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோயின் கொண்டு வந்திருக்கிற லக்கேஜஸ் எல்லாம் தூக்க முடியாம தூக்கிட்டு ஸ்டெப்ஸ் ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணோட பேரு ஹர்ஷிதாங்க. நான் உனக்கு உதவி செய்வா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஸ்மைல் பண்றாங்க. இதன் மூலமா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இந்த காலேஜோட கேண்டீனை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அந்த வகையில நம்ம ஹீரோயின் கேண்டீனுக்கு சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. ஆல்ரெடி அங்க ஹர்ஷிதா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அவகிட்ட ஒரு ஊர்கா பாட்டில் இருக்குங்க. இந்த ஸ்மெல் நல்லா இருக்குல்ல, ட்ரை பண்ணு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயின் கொஞ்சமா ஊர்கா எடுத்து பிளேட்ல வச்சுப்பாங்க. அப்போ இந்த ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே அந்த பாட்டில ஒருத்தங்க கிட்டயா பாஸ் பண்ணி கடைசியில வினய் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட வந்து நிக்குங்க. வினயை ட்ரை பண்ண சொல்லி பக்கத்துல இருக்கிற பையன் சொல்லுவான். வினய் அப்படியே சேடா அந்த பாட்டில பார்த்துட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஹர்ஷிதா பாத்தீங்கன்னா சாரி சொல்லுவாங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, அது வினய் கொண்டு வந்த ஊர்கா பாட்டில் தான். வினய்க்கு ஒரு சொட்டு கூட ஊர்கா இல்லாம போயிருதுங்க. அப்ப நம்ம ஹர்ஷிதாவும் நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா அவங்க பிளேட்ல இருக்கக்கூடிய ஊர்கா எடுத்து நாங்க இன்னும் டச் பண்ணவே இல்லை, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. வினய் சொல்லுவாரு, ஒரு நிமிஷம் நில்லுங்க, இருக்கிறது கொஞ்சம் நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்காவை இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதன் மூலமா ஒருத்தர் இன்ட்ரோடியூஸும் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. இன்னொரு பக்கம் சீனியர்ஸ் எல்லாம் புதுசா வந்திருக்கிற ஜூனியர்ஸை ராகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில துர்கா அப்படின்ற ரொம்ப மாடர்னான ஒரு பொண்ணையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு பக்கம் கேர்ள்ஸ் எல்லாம் ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. பாய்ஸ் சைடுல விக்ரம் அப்படின்ற ஒரு பையனையும் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸையும் ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன்ட்ட நீ டான்ஸ் ஆடுடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட சொல்றாங்க. விக்ரம் பாத்தீங்கன்னா பயங்கரமா டான்ஸ் ஆடுறாருங்க. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆக்சுவலா விக்ரம கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராகிங் பண்ணியிருப்பாங்க. ஆனா விக்ரமோட ஆட்டத்தை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஸோ அங்க நின்றுட்டு இருந்த அந்த துர்கா அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுக்கு விக்ரம பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போகுது. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொஃபசர் சுதீர் அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்காக வராரு. அவர் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியும் கூடங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்க எடுத்ததற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு பொண்ணு ஓப்பனாவே சொல்லிடுறா, சார் எனக்கு வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயும் சீட்டு கிடைக்கல, இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் சார் எனக்கு சீட்டு கிடைச்சது, அதனால தான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. அடுத்து ரூபா அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட கேள்வி கேட்க அந்த பொண்ணு ரொம்ப ப்ரொஃபஷனலா பேச ஆரம்பிக்கிறா. அதை நம்ம ஹீரோயின் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார்கிட்ட கேள்வி கேட்கலாம், சரி நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்க நம்ம ஹீரோயின் பட்டுன்னு எழுந்து நிக்கிறாங்க. எழுந்து நிக்கலாம் வேண்டாமா, உட்காந்தே பதில் சொல்லு அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. பேசிக்கா நம்ம ஹீரோயின் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணுங்க. எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு கேரக்டருங்க. நம்ம ஹீரோயின் இந்த டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா, குறிப்பா கதை புக் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா, கதை புக்கெல்லாம் அவங்களுக்கு நண்பனா இருந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோனுக்கும் புக்ஸ் எல்லாம் எழுதணுன்ற ஆசை இருக்கு. இருந்தாலும் ஹீரோனுடைய மனசுக்குள்ள பயமும் இருந்திருக்கு. ஸோ அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. நல்லது, ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. வெளியில பாத்தீங்கன்னா நம்ம விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா சேர்ந்து ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம துர்கா வருவாங்க. ஸோ துர்காக்கு விக்ரம பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு இல்லையா, தன்னோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த பட்டுன்னு போய் சொல்லிடுறாங்க. விக்ரம், நேத்து உன்னுடைய டான்ஸை பார்த்தேன், ரொம்ப ஹாட்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப விக்ரமும் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா ஃபர்ஸ்ட் நாளே ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜ்ல இருந்து நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல இந்த டிராமா பிளே எல்லாம் நடக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலான்னு இருக்கிறேன், ஏன்னா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராத்திரி இந்த விக்ரம் பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்கறதுக்காக வந்திருக்காருங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த லவ் ஸ்டோரினாலே பிடிக்கிறது இல்ல, ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து துர்கா கிட்ட இருந்து கால் வரும். என்ன துர்கா இந்த டைம்ல கால் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, சும்மா பேசணும்னு தோணுச்சு அதனால தான் கால் பண்ணேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க விக்ரம் சொல்றாரு, படம் பார்க்கறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் அப்படின்ட்டு. நீ என்ன விட்டுட்டு போயிட்ட, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கணும்ல அப்படிங்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நீ என்ன தனியா கூட்டிட்டு போலான்ற பிளான்ல இருக்கியா, லைக் எ டேட்
டேட் அப்படின்னு கேட்க விக்ரம் சிரிக்கிறாருங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு நாள் உன்னை நான் படத்துக்கு வேணா கூட்டு போறேன், பட் அது கண்டிப்பா டேட் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு துர்கா சொல்றாங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி உனக்கு கெஞ்ச விடுறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு. விக்ரம் சொல்றான் தேவையில்லாம எண்ணங்களை வளர்த்துக்காத, எனக்கு டைம் ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்த்துட்டு பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் தான். ஒரு காரை வந்து இடிச்சிட்டான் போல. காரை விட்டு இறங்கி வந்த அந்த நபர் நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டையும் பிடிச்சி பயங்கரமா திட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஊரு, எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோன் இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. சரி ஓகே வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் சாரி சொல்லிட்டு அந்த வண்டி எடுக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த விக்ரமும் விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் நம்ம காலேஜ் பொண்ணுங்க தான், நம்ம காலேஜ் பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நம்ம தானே போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்காரங்கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக போறாங்க. அந்த கார்காரனும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீ என்ன வாய்ஸை ஒசத்தி பேசுற, பொண்ணுங்க கிட்ட இப்படி தான் பேசுவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் அந்த கார் டிரைவரை கை வைக்கிறாருங்க. அப்போ நம்ம ஹீரோன் அங்கிருந்து தயவு செஞ்சு விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டையும் அந்த இடத்துல இருந்து போக சொல்லிட்டு விக்ரமும் விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸும் கார் டிரைவரை ரவுண்டு கட்டுறாங்க. இந்த கார் டிரைவரை அடி வாங்குறாரு, அவரால் முடியல, சாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கார் டிரைவரை மிரட்டிட்டு இவனுங்களாம் அந்த இடத்துல இருந்து கிளம்புறானுங்க. அந்த கார் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பசங்க மேலே செம்ம காண்டு. அவர் கார்ல ஏறும்போது தாங்க தெரிய வருது பின்னாடி போலீஸ் அப்படின்ற ஸ்டிக்கர் இருக்கு. பொண்ணுங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட தர்மடி வாங்க போறானுங்கன்னு மட்டும் தெளிவா தெரியுதுங்க. அடுத்த நாள் காலையில இந்த ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோன் வந்திருப்பாங்க. சார் நீங்க ஏதாவது ஒரு புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்க நான் படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்க அந்த ப்ரொஃபஸரும் ஒரு புக்கோட பேரை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அர்ஜென்ட் நீ உடனடியாக வரணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் ப்ரொஃபஸர் கிட்ட நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. அப்பதான் தெரிய வருது நேத்து இந்த விக்ரம் பண்ண சம்பவத்துக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் போட்டு பொலவலன்னு பொழந்துட்டாரு, மூஞ்சி வாயெல்லாம் உடஞ்சு விக்ரம ஹாஸ்டல் ரூம்ல கொண்டாந்து போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உன்னை எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனையை இன்வால்வ் ஆக சொன்னது பாத்தியா எப்படி ஆயிருக்குன்னு அப்படின்னு சொல்ல எனக்கு இதை நினைச்சு கவலையே கிடையாது, ஏன்னா போலீஸ் ஆஃபீஸரா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு ஒண்ணு அப்படின்னு உடனே நான் போய் எதிர்த்து நின்னன்ல, ஒரு அடியாவது அடிச்சன்ல, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அந்த கார் டிரைவர் மேல எந்த தப்புமே கிடையாது, மிஸ்டேக் எங்க பக்கம் தான், ஏன்னா நாங்க வந்தது ஒன் வே, நாங்க தான் வண்டியை கொண்டு போய் அந்த கார்ல இடிச்சோம், அந்த இடத்துல யார் இருந்தாலும் இறங்கி வந்து கிட்ட கெட்ட வார்த்தையில திட்டிருப்பாங்க, பட் அந்த டைம்ல கூட அந்த ஆள் கெட்ட வார்த்தை பேசாம வான் பண்ணி தான் அமிச்சாரு, சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க, அந்த ஆளை மிரட்டினதோட மட்டும் இல்லாம மேல கை வச்சீங்க, தப்பு ஃபுல்லா உங்களோடது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. பார்த்தா விக்ரமோட கை கால் எல்லா இடத்துலயுமே அடிபட்டிருக்கு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வந்து இந்த விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. ஏன்டா உங்க ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ண மாட்டீங்களாடா அப்படின்னு திட்டிட்டு கிட்ட எடுக்கிறதுக்காக போவாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு யாரா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை காலில் அடிபட்டிருக்கிறதையும் காட்டுறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ள வந்து விக்ரம் கிட்ட டே அந்த பொண்ணு உன் மேல கேர் பண்றானா, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு தானே, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இவரும் சிரிக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட. இந்த விக்ரமுக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணி விடுறாங்க. அப்பதாங்க முத முறையா விக்ரம் நம்ம ஹீரோனோட பேர் என்ன அப்படின்றதையே தெரிஞ்சுக்கிறான். ஹீரோன் சொல்றாங்க பூமா தேவி அப்படின்ட்டு. பூமா தேவியா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் ஹீரோன் சொல்றாங்க ஹீரோனோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோனை பெத்துட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. சோ ஹீரோன் வந்து ஒரு பெண்ணா இந்த உலகத்துல நிறைய விஷயத்த பார்க்கணும் அப்படின்றதுக்காக பாட்டி வந்து பூமாதேவி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோன் ஆரம்பத்துல இதை பத்தி ஃபீல் பண்ணல, வளரும் போது எல்லாருமே கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பேரை மாத்தலாம்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அப்பா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. இது ஒன்றும் அவ்வளோ மோசமான பேரெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. இப்போ ஹீரோன் விக்ரமுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே விக்ரம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது சடனா என்னோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு, என்னோட அம்மா என்ன ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல இது ஒன்றும் பிக்கப் லைன் இல்லைல்ல, நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் விழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விக்ரமுக்கு நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. விக்ரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஹீரோனை சுற்றி வந்துகிட்டு இருக்கிறாரு. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கோட பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் விக்ரம் கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. ஆக்சுவலாக உனக்கு எந்த ஒரு அர்ஜென்சியும் இல்லைன்னா லைப்ரரியில இருந்து ரூம் ஆஃப் ஃபோன்ஸ் அப்படின்ற ஒரு புக் எடுத்துட்டு வந்து தர முடியுமா, அதை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. சொன்ன மாதிரியே விக்ரம் பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரியில் போயிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த புக் எடுத்துட்டு வந்து தராரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா பழகிட்டு இருக்கிறத ஹீரோனுடைய கிளாஸ்மேட் கவனிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோன் ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த ஹீரோனோட கிளாஸ்மேட் உனக்கும் விக்ரமுக்குள்ள என்ன இருக்கு, ரெண்டு பேருக்குள்ள லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் கிரஷ் இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, என்னோட அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கொன்னே போடுவாரு அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல, உங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோன் சொல்றாங்க அவனா தான் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான், ரூடாலாம் வந்து அவனை அவாய்ட் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்டையும் பதில் இல்லை. நம்ம ஹீரோன் தொடர்ந்து நம்ம விக்ரம் கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி நம்ம ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு ஹாய் நானா அப்படின்ற அந்த படத்தை வந்து ஹெச்டி பிரிண்ட்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நீ உடனடியாக பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் கிளம்பி பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போறாங்க விக்ரமை பார்க்கறதுக்காக.
அப்போ விக்ரம் உள்ளவா பார்க்கலாம் அப்படிங்கும்போது இல்லை பென்ட்ரைவில் கூட நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து பார்க்கலாம் நீ வா அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு. சரின்னு கேட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து லேப்டாப்பில் இந்த படத்தை பார்க்குறாங்க. அந்த படத்தை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனலாகி கண்ணு கலங்குறாங்க. அந்த படத்தில் ஹீரோவோட கதாபாத்திரம் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்பும்போது விக்ரம் சொல்கிறாரு கொஞ்ச நேரம் என் கூட இருக்க முடியுமா அப்படின்ட்டு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, பட் நீ இப்போ கிளம்புனா அந்த படத்தில் வந்த ஹீரோட கதாபாத்திரம் மாதிரி நானும் தவிப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே பார்க்குறாங்க. அப்போ விக்ரம் ரொமான்டிக்கலாக வந்து அப்ரோச் பண்ணுறாரு, முத்தம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னிலையை மறந்து விக்ரம் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வாஷ்ரூமில் நின்று நம்ம பண்ணது தப்பா சரியா அப்படின்றது புரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் இருக்கிற ஒரு பொண்ணுங்களா ஹீரோயின் கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, சொல்லவே இல்லை எங்க கிட்ட கூட மறைச்சிட்ட அப்படின்ட்டு. என்னாச்சு எதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது நீயும் விக்ரமும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்ற விஷயம் தான் அப்படிங்கும்போது யார் சொன்னா அப்படின்னு கேட்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, விக்ரம் தான் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா காலேஜ் முழுக்க இந்த விக்ரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் விக்ரமும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, 2 பேரும் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கிண்டல் பண்ணுறாங்க. அதே சமயம் விக்ரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனியே அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் ஹீரோனுக்கு பயமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஹீரோன் ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. கரெக்டாக விக்ரம் வந்து ஹாய் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூப்பிட ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ஹாய் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஹீரோனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பிடிச்சிருக்குங்க. விக்ரம் சொல்கிறாரு கிளாஸ் முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன், லவ் யூ அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணேன். அப்போ நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, பயமாக இருக்குது, இருந்தாலும் கமிட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட துர்கா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ துர்கா தானே ஆரம்பத்தில் இருந்தே விக்ரம் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருந்தா. அப்போ இந்த விக்ரம் சொல்கிறான் ஆரம்பத்தில் இருந்தே நீ என் பின்னாடி சுற்றிக்கிட்டே தான் இருக்க, பட் ஒருபோதும் எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்கும் வந்ததில்லை, குறிப்பாக லவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே வந்ததில்லை. அதற்கான காரணம் என்னன்னா நீ என்னோட டைப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விக்ரமோட அம்மா டைப்பில் இருக்காங்களாம், அதனால தான் ஹீரோயின் மேலே லவ் வந்து தான். இதை கேட்டதுக்கு அப்புறமும் துர்கா எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. அப்போ இந்த விக்ரம் தடுக்கிறாருங்க. துர்கா சொல்கிறா கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குள்ள ஒர்க் அவுட் ஆகாது, கூடி சீக்கிரம் உங்கள் 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிரும், ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விக்ரமும் நம்ம ஹீரோனும் ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டான வினய் கவனிக்கிறாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஒரு நாள் விக்ரமும் விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோனும் ஒன்றா சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணலான்ட்டு போகும்போது நம்ம ஹீரோன் கேஷ் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ விக்ரம் சொல்லுவார் வெயிட் பண்ணு நான் கேஷ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காசு எடுப்பாங்க. அப்போ விக்ரம் பார்த்தீங்கன்னா ஹீரோனை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீ காசு எடுத்து கொடுத்து என்ன நீ அவமானப்படுத்துற, நான் உன்னை லவ் பண்ணுறேன்ல, உன்னை நான் கேர் பண்ணிப்பேன், ஸோ நான் தான் காசு தருவேன் அப்படின்னு சொல்ல சரின்னு ஹீரோனு கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறைய விக்ரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வராங்க. விக்ரம் கூட பாய்ஸ் ஹாஸ்டலில் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிட்டும் வராங்க. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வினய் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோனோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து உனக்கு ஒன்று தெரியுமா, ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து விக்ரம் கூட கமிட் ஆயிட்டாங்க, ஸோ நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நீ லவ் பண்ணால் மட்டும் பார்த்தாது தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணணும்ட்டு, நீ தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், பட் இப்போ பார்த்தியா இவளை வேற ஒருத்தன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு சங்கட்டமாக இருக்கு. நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அமுச்சு வச்சுட்டு வினய் கிட்ட நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க வினய் எதுவுமே பேசாமல் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீ ரொம்ப நல்ல பையன்டா, எனக்கு உன் மேலே நல்ல மரியாதை இருக்கு, நான் உன்னை இது வரைக்கும் ஹர்ட் பண்ணதே கிடையாது, சப்போஸ் நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இந்த வினய் சொல்கிறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த ஹர்ஷிதா தான் வேணும்னே விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அங்கே ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையுமே விக்ரம் பார்த்துறாருங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு விக்ரம் வந்து வினய் கண்ணு முன்னாடியே நம்ம ஹீரோனை ஹக் பண்ணுறாருங்க. வினய்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் 2 கிளாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்கிறாங்க. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு. பேசிக்காக நம்ம ஹீரோன் ரொம்ப ஹாப்பியாக விக்ரம் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. விக்ரம் கேட்பான் அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, வினய் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், ஆரம்பத்தில் இருந்தே நான் ஹர்ஷிதா வினய் 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்ல அந்த பையன் உன்னை லவ் பண்ணானா அப்படின்னு கேட்க அப்படியே நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஏன் இந்த மாதிரி கேட்குற அப்படிங்கும்போது இல்லை ஹர்ஷிதா உன்ட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன், இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் உனக்கு இருக்கணும், நான் மட்டும்தான் உனக்கு முக்கியம், அதனால் நீ என்ன பண்ணுற அந்த பையனை கட் பண்ணி விட்டுரு, இனிமேல் அந்த பையன் கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட சொல்கிறாருங்க. நான் உனக்கு கண்மூடித்தனமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்காக நீ யோசிக்கலனாலும் எனக்காக வந்து நீ யோசிக்கணும், நீ என்ன லவ் பண்ணிவிட்டு அந்த பையன் கூட பேசுறதெல்லாம் நல்லா இல்லை, அதனால் கட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி கட் பண்ண சொல்கிறாருங்க. ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ பாய்ஸ் ஹாஸ்டலில் வினய் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விக்ரமும் விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸும் நுழையிறாங்க. இந்த வினய் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பூமா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த டைமில் நீ உள்ளே பூந்து அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது, அவள் கூட பழகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த வினய் சொல்கிறான் சேச்சா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லவே பட்டுன்னு இவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. விக்ரம் மட்டும் இல்லைங்க விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கிறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் உடனடியாக உள்ளே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உடனடியாக அந்த இடத்த விட்டு விக்ரமையும் விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸையும் அமுச்சு வச்சுட்டு நம்ம வினய் கிட்டே என்னை மன்னிச்சுக்க வினய் அப்படின்ற மாதிரி சொல்ல
வினய் சொல்றாரு, தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து போயிரு, என் கண்ணு முன்னாடியே வந்துடாது அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனுடைய அப்பா கால் பண்றாருங்க. என்னம்மா பண்ற, எனக்கு காலே பண்றதில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நம்ம ஹீரோன் சொல்றாங்க, மூடு கொஞ்சம் சரியில்லை அதனாலதான் அப்படின்ட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ரொம்ப டயர்டா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் தாங்க உலகம், ஹீரோனுடைய அப்பாவுக்கும் யாருமே கிடையாதுங்க, பொண்ணு தான் உலகமா நினைக்கிறாரு. எனக்கு இருக்கிறதே நீ மட்டும்தான், நீ என் கூட ஒழுங்கா பேசலன்னா நான் என்னமா பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லப்பா, நீங்க தான் எனக்கு உலகம், எனக்கு யாருப்பா இருக்கிறாங்களோ விட்டா, நீங்க எதை பத்தி நினைக்காதீங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படின்னு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்கக்கூடிய அப்பாவுக்கு புரியுது. பேசிட்டு இருக்க விக்ரம் உள்ள வந்துடுறான். நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. விக்ரம் ஹீரோனோட காலில் விழுந்து நேற்று ராத்திரி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சுக்கோ, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலா வினய் என்னோட நல்ல ஃப்ரெண்டு, அவன் இனிமேல் என் கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டான், இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு, ஸோ நீ தான் அவனை போய் இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி விக்ரம் கெஞ்சுறான். இப்போ விக்ரம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பட்டுன்னு துர்கா விக்ரம் இழுத்துட்டு போய் செவுத்துல சாச்சு, என்னடா நேற்று ராத்திரி உங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டையாமவே, பிரேக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேருக்குள்ள சண்டை தான், ஆனா பிரேக்கப் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு விக்ரம் சொல்றான். பேசிட்டு இருக்க துர்கா பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம ஹக் பண்ணும்போது விக்ரம் சொல்றான், என்னை விடு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் துர்கா பாத்தீங்கன்னா விக்ரம ஹக் பண்ண, விக்ரமும் பாத்தீங்கன்னா ஹக் பண்றான். இப்படி நம்ம 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறத உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தானா பிரேக்கப் ஆயிருந்தானே அப்படிங்கும் போது, இப்படி பார்த்தானா கண்டிப்பா பிரேக்கப் ஆகாது, ஏன்னா அவ என்ன முழுசா நம்புறா, ஸோ நானும் அவளுக்கு நம்பிக்கையா தான் இருக்கேன், ஒருபோதும் அவ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டா, இப்போ என்ன விடுறியா அப்படின்னு சொல்ல துர்கா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல நடக்கக்கூடிய டிராமால கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறாங்க போல. ப்ரொஃபசர் கிட்ட அந்த பிளே ஏரியால போயிட்டு டவுட் எல்லாம் கேட்க அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ஸ்டேஜ்ல துர்கா பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நடி அப்படி நடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் அவரோட இன்புட்டை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் அந்த பிளேல நடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோனுக்கு சுத்தமா ஆக்டிங் வரவே மாட்டேதுங்க. எல்லாருமே ஹீரோனை ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பின உடனே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா துர்காவை மீட் பண்றதுக்காக போறாங்க. துர்கா பாத்தீங்கன்னா பயங்கரமா நடிக்கிறாங்க. ஸோ துர்காக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிளேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறாங்க. அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா துர்கா கிட்ட, ஆக்சுவலா நீ ரொம்ப நல்லா பண்ற, நீ நல்லா நடிக்கிற, எனக்கு சுத்தமா ஆக்டிங்கே வரமாட்டேது, நீ எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, துர்கா பாத்தீங்கன்னா பட்டுன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட இறங்கி வந்துடுறாங்க. ஆக்சுவலா உன்னை நான் என்னமோன்னு நினைச்சேன், ஏன்னா துர்கா ஆசைப்பட்ட பையனை இந்த பொண்ணு தானே லவ் பண்றா, இவன் மேல நமக்கு வெறுப்பு தானே வரணும் அப்படின்ற மாதிரி சைக்காலஜிக்கலா இவங்களுக்கு வெறுப்பு வந்திருக்கு. பட் இந்த பூமி ரொம்ப இன்னசென்ட்டா நம்ம கிட்ட வந்து சொல்லி கொடுன்னு கேட்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை துர்காக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. சரிவா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த டீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனும் எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த இடத்துக்கு விக்ரம் வருவாருங்க. நம்ம ஹீரோனை பாதியில கூட்டிட்டு போயிருவாரு. ஸோ இதை அங்கிருந்து நம்ம துர்கா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய முறை இந்த மாதிரி தான் கைஸ் விக்ரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது துர்கா நம்ம ஹீரோனோட பர்சனல் விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்ப ஹீரோனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே துர்காக்கு தெரியுது. பேசிக்கா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, எல்லாரையும் ஈஸியா நம்பக்கூடிய பொண்ணு அப்படின்றது தெரிய வருது. நீண்ட நாள் பிராக்டிஸ்க்கு அப்புறம் இவங்களுடைய அரங்கேற்றம் நடக்குதுங்க. ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹீரோயின் பெர்ஃபார்ம் பண்றாங்க. எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்றாங்க. ஒன்ஸ் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா விக்ரம வந்து மீட் பண்ணி, பாத்தியா நான் எப்படி நடிச்சேன்னு பாத்தியா, இந்த மாதிரி நடிக்கிறதுக்கெல்லாம் காரணம் துர்கா தான், எனக்கு அந்த அளவுக்கு கத்து கொடுத்தா அப்படின்னு ஹாப்பியா அந்த விஷயத்தை ஷேர் பண்ண. அதுக்கு இந்த விக்ரம் என்ன சொல்றாருன்னா, நீ எப்படி அந்த ஸ்டேஜ்ல இவ்வளோ டைட்டா ட்ரெஸ் பண்ணலாம், நீ டைட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே விழுந்தல, அப்போ உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து யாருமே கை தட்டல, உன்னோட கிளீவேஜை பார்த்து தான் கை தட்டினாங்க, பசங்கள்லாம் இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் மேலே முன்னெடுத்து வச்சு இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிச்சாருங்க. ரெண்டாவது ஹீரோனுக்கு பிடிச்ச விஷயத்த ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப சங்கட்டத்தோட நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போய் படுத்து தூங்குவாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல கிளாஸுக்கு போக, அப்போ நம்ம துர்கா வந்துட்டு நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்காக வெளியில் போவாங்க. இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஹீரோயின் இது வரைக்கும் இந்த மாதிரி சிரிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது துர்கா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ ஹாப்பியா இருக்கியா அப்படின்ட்டு. நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நான் இதை கேட்கல, விக்ரம் கூட ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நான் ஹாப்பியா தான் இருக்கேன், அவனுக்கு என் மேல ரொம்ப பாசம், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவன் என்ன நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி விக்ரமை பத்தி ஹீரோயின் பாசிட்டிவா சொல்றாங்க. இதை கேட்ட துர்கா பார்த்தீங்கன்னா, என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன், அப்படி இல்லைன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கும். ஆக்சுவலா விக்ரமை பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரியான ஒரு பொண்ணு தான் அவனோட வாழ்க்கைக்கு தேவையே தவிர நீ அவனுக்கு தேவையில்லை. அவன் உன்னை அவனோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேன், நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவனை கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். பட் அவன் என்ன தடுத்துட்டான். அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு யோசிச்சோம்னா
அவன் எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் அவன் உனக்கு கண்டிப்பாக செட் ஆக மாட்டான், உனக்கு ஏற்ற பையன் அவன் கிடையாது, அவன் கண்டிப்பாக உன்னோட ஹாப்பினஸாக அழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படி சங்கட்டத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பேசிக்காக இந்த துர்கா கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதா சொன்னாங்க இல்லையா, அதை நினச்சி ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது, அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விக்ரமை மீட் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போ விக்ரம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டே இருப்பாருங்க. ஹீரோனை கண்டுக்கவே மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் கிளம்புறோம்டா, நீங்கள் பேசுங்க அப்படிங்கும்போது நீங்கள் யாரும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆக்சுவலாக காலையில் ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கூப்பிட்டுருப்பார் போல. அதுக்கு நம்ம ஹீரோயின் போல ஸோ பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக போவார். அப்போ ஹீரோயின் விக்ரம் கிட்ட நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க ரொம்ப கோவமாயிட்டேன், அதனால தான் பிரெயின் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகலாம்னு சொல்லிட்டு பைக்கில் போவாங்க. எங்கே என்ன கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ நம்ம விக்ரம் சொல்லுவார், என்னுடைய அம்மாவை அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன், வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கூட்டு போவாருங்க. ஒரு கஃபேல இவங்க ரெண்டு பேரும் பைக்கை நிப்பாட்டுவாங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட இருந்து கால் வருங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. பக்கத்தில் விக்ரம் இருக்கிறதுனால அதையும் மிதியும் சொல்லி சமாளிச்சுட்டு பேச ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. தன் பொண்ணு என்னதான் அங்கே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அப்பாவுக்கும் அங்கே குழப்பமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை கூட்டிட்டு இந்த விக்ரம் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு போவாருங்க. பார்த்தா வீட்டில் அவங்க அம்மா இருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பார்த்து தலை நிமிந்தே பேச மாட்டாங்க, புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னடா அது இந்த அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட தனியாக கேட்பாங்க, ஏன் அம்மா வந்து என்னோட முகத்தை பார்த்தே பேச மாட்டேன்றாங்க, தலை குனிஞ்சே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு விக்ரம் சொல்லுவார், ஆக்சுவலாக என்னோட அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா என்னுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து அப்பா கண்ட்ரோல்லையே இருக்கணும், வந்தவங்க கிட்ட இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும். அப்பாவுக்கு கோவம் மட்டும் வந்தது பெல்ட் எடுத்து அம்மாவை அடின்னு அடிச்சிருவாங்க. அந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி புருஷன் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி பொண்ணு எங்கே கிடைப்பா, கிடைக்கவே மாட்டா. இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்கள்லாம் எங்கே புருஷன் சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு திக்குன்னு இருக்கும். என்னடா அவன் இவன் பழைய காலத்து ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இந்த விக்ரம் சொல்லுவான், நம்ம ஜென்ரேஷன் மாறிடுச்சல்ல, இந்த மாதிரி தலை குனிஞ்சு இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோனோட மைண்டுக்குள்ள ஃபுல்லாக இந்த துர்கா சொன்னது தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவனோட வாழ்க்கைக்கு தேவை உன்ன மாதிரியான ஒரு பொண்ணே தவிர நீ கிடையாது, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் அவனுக்கு தேவை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விக்ரம் சொல்கிறாரு, ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, ஒரு 2-3 ஹவர்ஸ்லாம் நான் ரிட்டன் வந்துடுவேன், பார்த்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாருங்க. அப்போது நம்ம விக்ரமோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ஒரு ஆல்பத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கையில் கொடுக்க நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பமில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம விக்ரமோடைய அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க, க்யூட்டாக இருப்பாங்க. இவ்வளோ க்யூட்டாகவும் வாழ்த்தனம் பண்ணிட்டு இருந்த நீங்கள் ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எடுத்துகிட்டு வரும்போதே அந்த கேள்வியை பாதியோட நிப்பாட்டிடுவாங்க. அப்போது விக்ரமோடைய அம்மா நம்ம ஹீரோனை ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மிரரில் நம்ம ஹீரோனுக்கு அவங்க அம்மா முகம் தெரியும். சப்போஸ் விக்ரமை கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்ந்தோம்னா இவங்க அம்மா எப்படி இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அதே நிலமா தான் நம்ம ஹீரோனுக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஹீரோன் 1000 கனவுகளோட இந்த காலேஜுக்கு வந்தாங்க இல்லையா, இவங்க வாழ்க்கை இந்த 4 செவத்துக்குள்ளேயே முடங்கி போயிடும் அப்படின்றது ஹீரோனுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படியே அதை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக விக்ரம் வந்துருவாரு. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த விக்ரம் பார்த்தீங்கன்னா தன்னோட மனசில் இருக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோனை கல்யாணம் பண்ணி 3 பசங்களை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜாபுக்கு போகிறத பற்றிலாம் பேசும்போது நீ போ உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அம்மா சமையல் முன்ன மாதிரி டேஸ்டாலாம் இல்லை, ஸோ அதெல்லாம் நீ டேக் ஓவர் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. விக்ரமை மட்டும் கல்யாணம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை 4 செவத்துக்குள்ள முடங்கி போயிடும் அப்படின்னு ஹீரோனுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா விக்ரமோடைய அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே அந்த காலத்து ஆள் மாதிரி இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக பாத்ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிப்பாங்க, ஷவர் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய 4 செவரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷிங்க் ஆகிட்டே வந்து ஹீரோனை நெருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் நடந்துக்கிறதும் விக்ரமோட வீட்டில் அவங்க அம்மாவை பார்த்ததும் துர்கா சொன்னதும் எல்லாமே ஹீரோனோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ துர்கா சொன்னது தான் ஹீரோனுக்கு கரெக்டுன்னு படுது. ஏன்னா அவன் நம்ம ஹீரோனுக்கு ஏற்ற ஆள் கிடையாது அப்படின்ட்டு. ஹீரோனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு நம்ம ஹீரோன் மேலே நிறைய பொசசிவ்னஸுங்க. சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஹீரோனோட அப்பா ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் ஒரு ஆண்டியோ அந்த ஆண்டியோட பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சி போனதுனால ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு எதை செய்ய சொன்னாலும் அந்த பொண்ணு செய்ய மாட்டா. அப்போ அந்த ஆண்டி சொல்லுவாங்க, நீ பேசாமல் என்னோட வீட்டுக்கே வந்துருமா, அப்போ தான் இவ சொல்கிற பேச்சு கேட்பா அப்படிங்கும்போது ஹீரோயின் சரி ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்புவாங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு கோவம் வந்துடும். ராத்திரி பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு அந்த ஆண்டி தானே பிடிச்சிருக்கு, அந்த ஆண்டியோட வீட்டுக்கே போகிறேன்னு சொன்னல, அப்பாவை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கோவப்பட்டுருவாரு. ஹீரோனும் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துப்பாங்க. தன்னுடைய மகன் தனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பொண்ணு மேலே பொசசிவ்னஸுங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ நினச்சி திடீர்னு ஹீரோனுக்கு பேனிக் அட்டாக் வந்துடும். அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் பக்கத்துலேருந்து மெடிசன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க,
சொல்கிறாங்க, ஆக்சுவலாக உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசணுன்னா கூட எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு விக்ரம் வந்துருவார். இதுக்கு மேலே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேன்ல, இவ சரியாயிடுவா அப்படின்ற மாதிரி ஹீரோயின்கிட்ட பேச ஆரம்பிப்பாருங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, நம்ம கொஞ்சம் மாடியில் போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கேட்டுட்டு இவங்க அந்த காலேஜோட மாடிக்கு போவாங்க. அப்போ பட்டுன்னு விக்ரம் கிட்ட ஹீரோயின் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, பிரேக்கா அப்படின்ற மாதிரி அவர் பயங்கர ஷாக் ஆவார். ஸோ இதை பார்த்து ஹீரோயின் பயந்துருவாங்க. எப்படி இவங்ககிட்ட சொல்கிறது, எப்படி நம்ம நினைக்கிறத சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லை எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது இல்லையா, நான் நல்லா படிக்கணும், அதுக்காக ஒரு பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை நினச்சி கவலைப்படுறியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லிடுவாருங்க. இப்போ நீ ரொம்ப டல்லாக இருக்க, இப்போதைக்கு உனக்கு தேவையானது என்னுடைய காதல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. பட் நம்ம ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. ஒரு அடி தள்ளியே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சரை நினச்சி ஹீரோன் ரொம்பவே பயப்படுறாங்க. விக்ரமோடைய போக்கிலேயே ஹீரோன் அவங்க வாழ்க்கையை விட்டுறாங்க முடிவெடுக்க தெரியாமல். அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டலுக்கு நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்திருக்கிறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கிட்ட ஹீரோனுடைய ரூம் எதுமா, சர்ப்ரைஸாக அவளை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன், அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அதோ அந்த ரூம் தான் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கதவை தட்ட ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு விக்ரம் வெளியில் வரான். சாரிப்பா, ராங் ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள ஒரு பொண்ணு இருக்கிறத இவர் பார்த்துறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அவரு பெத்த பொண்ணு தான். நீ யாரா என் பொண்ணோட ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அடிச்சிடறாருங்க. அப்ப விக்ரம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அப்பாவை பயங்கரமா தடுக்கிறான். அவனை படிக்கிறதுக்காக இங்க அமிச்சா என்னடி பண்ணிட்டு இருக்க, வாடி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு கீழே வராருங்க. அப்போ இந்த விக்ரம் பாத்தீங்கன்னா பேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு கேட்டு கிட்ட வந்து தடுக்கிறான். நீங்க அவளை பெத்தவளா இருக்கலாம், ஆனா இப்போ அவளுக்கு நான் தான் முக்கியம், நான் அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ நீங்க அவளை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம விக்ரம நம்ம ஹீரோனுடைய அப்பா கை வாங்குறாரு. நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, இதுக்கு மேல அடிச்சிங்கன்னா நான் திருப்பி அடிப்பேன், திருப்பி அடிச்சேன்னா மரியாதை இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு அசால்ட்டா இவன் மிரட்டுறான். ஹீரோன் எதுவுமே பேசாம இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோன் கையை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோனோட அப்பா கிளம்பிடுறாரு. நேரம் எங்க போறாருன்னா இந்த ப்ரொஃபஸரோட ரூம்குள்ள போயிட்டு என்னோட பொண்ணோட டிசியை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உட்காருங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, காலேஜை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல வேற ஏதாவது நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, படிக்கிறதுக்காக காலேஜ் கம்சா இவ லவ் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு, காலேஜில் ட்ரக்ஸோ இல்லை போதைப் பொருளோ யூஸ் பண்ணால் அதை தடுக்கிறதுக்கான அதிகாரம் எங்ககிட்ட இருக்குது, ஆக்ஷன் எடுப்போம். ஆனால் காதல் அப்படின்னு வந்துட்டா அது அவங்களோட பர்சனல் விஷயம், அவங்க எல்லாருமே அடல்ட்ஸு, அந்த விஷயத்தில் எங்களால் எப்படி தலையிட முடியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பொண்ணுடைய டிசியை இப்போ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னால் தர முடியாது சார், உங்களுடைய கோவத்துக்காக அந்த பொண்ணோட ஃபியூச்சரை என்னாலலாம் அழிக்க முடியாது, அந்த பொண்ணே டிசி கொடுங்கன்னு கேட்கட்டும், நான் டிசியை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுடைய அப்பா கோவப்பட்டு அங்கே இருக்கிற லேப்டாப்பை அடிச்சு உடச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. பின்னாடியே ஹீரோன் கெஞ்சிக்கிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துல தடுத்து நிப்பாட்டி என்ன மன்னிச்சிருங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. இந்த உலகத்தில் உன்னை தவிர எனக்குன்னு யாருமே கிடையாது, அது உனக்கு தெரியும், உன்னுடைய அம்மா போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் உன்னை மனசில் வச்சுட்டு மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன், பட் என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் கெஞ்சுறாங்க, அழுகுறாங்க. நான் அந்த கேட்டை தாண்டறதுக்குள்ளே நீ என் கூட வந்துடணும், அப்படி நீ என் கூட வரலன்னா இனி வாழ்க்கை முழுக்க நீ என்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, கரெக்டாக இந்த விக்ரம் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவ வரமாட்டா, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அப்பா, அவளோட படிப்பை நிப்பாட்டிட்டு பாதிலேயே வர சொல்கிறீங்க, நீங்களாம் ஒரு அப்பாவா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு அங்கே விக்ரம் தன்னோட ஆளுங்களோட அங்கே நின்றுட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப சங்கட்டத்தோட ஹீரோனுடைய அப்பா கிளம்புறாருங்க. இதையும் மனமுடிஞ்சு போய் ஹீரோன் அங்கிருந்து பார்ப்பாங்க. இப்போ இந்த விக்ரம் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நம்ம ஹீரோனை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக போன அவங்க அப்பங்காரன் திரும்ப வருவான் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு, பிரச்சனை நடக்கவே கூடாது, நான் வர வரைக்கும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோன் தன்னோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பா கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாருங்க. இப்போ ப்ரொஃபஸருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, ப்ரொஃபஸர் கிட்ட நம்ம ஹீரோன் போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உடஞ்ச லேப்டாப்பை நான் வாங்கி தந்துடுறேன் சார் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, இந்த மாதிரி டிசி வேணும்னு உங்கள் அப்பா கேட்டாரு, ஸோ உன்னோட விருப்பப்படி டிசி வாங்கிட்டு போய் ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்து கஷ்டப்பட போறியா, இல்லை படித்து வெளியில் போய் வெளி உலகத்தை பார்க்க போறியா அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணிக்கணும், உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், எல்லாமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிடுவாருங்க. இப்போ வெளியூர் போனால் இந்த விக்ரம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துருவான். ஹீரோன் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியாக ஒரு ரூம்குள்ளே போயிட்டு பேசுகிறாங்க. இனிமேல் நீ உன்னோட அப்பாவை நினச்சி கவலைப்பட தேவையில்ல, நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன ஏற்பாடு அப்படின்னு கேட்க, ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு, அம்மா கிட்டையும் பேசிட்டேன், அங்கே ஐயர்கிட்டையும் பேசிட்டேன், எல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, கல்யாணமா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ என்னோட படிப்பு அப்படின்னு கேட்கும்போது, நீ படித்து என்ன பண்ண போகிற, எப்படியும் நீ கல்யாணம் பண்ணி குடும்பம் தானே நடத்த போகிற, அதனால் என்ன இப்போவே வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ நேற்று அவங்க அப்பா கிட்ட இந்த பொண்ணோட படிப்பை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லும் போது இவன் மேலே லைட்டாக ஒரு மரியாதை வந்தது. ஆனால் இப்போ இவனே பார்த்தீங்கன்னா அவனோட சுயலாபத்துக்காக ஹீரோனோட படிப்பை நிப்பாட்டணும்னு சொல்கிறான். ஹீரோன் கேள்வி கேட்குறாங்க, அப்போ என்னுடைய கனவு, அப்போ என்னுடைய ஆசை அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என் கூட வாழு, உனக்கு என்ன தானே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் பேச
பேசுகிறாங்க. ஹீரோனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பட்டுன்னு தலையில் கை வச்சுட்டு, சரி சாமி, நீ என்னை கல்யாணம் பண்ணி பார்த்துப்பேன்னு சொல்கிறல, உனக்கு 16 அரியர்ஸ் இருக்குது, 16 அரியர்ஸை கிளியர் பண்ணுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டியாவது அந்த அரியர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பியா? இத்தனை அரியர்ஸை வச்சுக்கிட்டு வேலையும் கிடைக்காம பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்காம என்னை எப்படி வச்சு பார்த்துப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு, இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், என்னால் சொல்ல முடியல, பட் இப்போ நான் சொல்ல போகிறேன், நான் சொல்கிறத காமா கேளு, புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேருக்குள்ளே கண்டிப்பாக செட்டே ஆகாது, எனக்கு வந்து 1000 கனவுகள் இருக்குது, அதை நான் நோக்கி நான் போகணும், நீயும் உன்னோட லைஃப்பை பாரு, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரைமுறைக்குள்ளே என்னால் வர முடியாது, ஸோ அதனால் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பிரேக்கப் சொல்கிறாங்க. அவன் கேட்குறான், அப்போ இவ்வளோ நாள் நம்ம 2 பேரும் பழகணுமே, என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லையா அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்கிறாங்க, இருக்கு, பட் நீ அதுக்கு ஒர்த்தான ஆள் கிடையாது. ஏன்னா இவன் சொல்கிற அந்த அடக்குமுறைக்கெல்லாம் ஹீரோயின் உட்பட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க ஹீரோயின் ஹாப்பி இல்லாமல் போயிடுவாங்க. எனக்கு இருக்கிறது ஒரு லைஃப், என்னோட லைஃப்பை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வந்து அவன் புரிஞ்சுக்கணும்ல. அவன் என்ன நினைப்பானா, எனக்கு 16 அரியர்ஸ் இருக்குது, அதனால இவன் வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த பொண்ணுங்களே இப்படி தான் தேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க, கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு நல்லவன், இவ கெட்டவ அப்படின்ற மாதிரியே வந்து ஹீரோனை பத்தி ப்ரோட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஹீரோனை பத்தி நெகட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வழக்கம் போல கிளாஸுக்கு போனா ஹீரோயினை அப்படியே விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸும் ரவுண்டு கட்டி ஒரு இடத்துக்கு கூட்டு போறானுங்க. இங்க பாரு விக்ரம், நான் கிளாஸுக்கு போகணும், என்னை விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் இந்த விக்ரம் துரத்திட்டே வராரு. என்ன விக்ரம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட பெயின் உனக்கு எங்க தெரிய போகுது, நீ வந்து என்னை டைம் பாஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்ன விக்ரம் நீ பேசிக்கிட்டு இருக்க, நான் தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணனே அப்படின்னு சொல்ல, ஹீரோனோட கழுத்தை பிடிக்கிறாருங்க. நீ என் கூட எவ்வளோ நாள் பெட்ல இருந்திருக்க, அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இனி நான் உன்னை விட்டுறதா இல்லை, என்னை பத்தி நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை பத்தி எப்படி டேமேஜ் பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல இருந்து ஹாஸ்டலுக்கு போறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. ஃப்ரெண்டும் இல்லாதனால என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ப்ரொஃபஸர் வருவாருங்க. அவர் வந்து, சரி வா நான் உன்னை கூட்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதை நினைச்சு பயப்படுறேன்னு தெரியல, நீ பயப்படணும்னு அவசியமே கிடையாது, அதுல இருந்து வெளியில வா அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு வருவாரு. இப்போ இந்த விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா விக்ரம சமாதானப்படுத்துவாங்க. சரி விட்றா, நீ இவளை வந்து மிரட்டிட்ட பண்ணிட்ட, இதோட விட்டுரு, அவளும் பாவம் படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டையே பாத்தீங்கன்னா விக்ரம் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த ஃப்ரெண்டு மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த ஓப்பன் அப் பண்ணிடுவான். ஆக்சுவலா நீ நல்லவனே கிடையாதுடா, நீ ரொம்ப மோசமானவன், அந்த பொண்ணு ரொம்ப பாவண்டா, அந்த பொண்ணு உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த, அதனாலதான் அவன் கூட இருக்க முடியாம வெளியில போயிட்டா, சரி அவளை விடு, உன் கூட இவ்வளவு நாள் நாங்க ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இருக்கிறோமே, எங்களை யோசி, நாங்க உன்னை வந்து பாராட்டி பேசினா உன்னை உன் கூட வச்சுப்ப, அப்படி இல்லைனா எங்களையும் நீ வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவ, எப்போதுமே உனக்கு தோதுவான ஆள் யாரோ அவங்க கூட மட்டும்தான் நீ இருப்ப, நீ எவ்வளவு கேவலமானவன் நீயே பாருடா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவன் போயிடுவான். வழக்கம் போல நம்ம ஹீரோயின் கிளாஸ் முடிச்சுட்டு ஹாஸ்டலை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் வந்து, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா, கொஞ்சமாவது உன்னோட வேலைக்கு ப்ரொஃபஷனலா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். எதுக்கு இந்த பையன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போவாங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அவங்களோட ரூம் கிட்ட போனா அங்கே ஒரே கூட்டமாக இருக்கும், ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஹீரோனுடைய டோரில் ஹீரோனை பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக வரைஞ்சு ஹீரோனோட கான்டாக்ட் நம்பரை போட்டு, ஸோ இவளுக்கு கால் பண்ணு, 24 hours சர்வீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை கேவலப்படுத்தி வச்சிருப்பாங்க இந்த விக்ரம். அதை நினச்சி பயங்கரமாக அழுதுட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், நம்ம கேரக்டர் இப்படி டேமேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மனம் முடிஞ்சு போயிடுவாங்க. அந்த ரூமை விட்டு ஹீரோயின் வெளியே வரமாட்டாங்க. அப்போ அந்த ரூமுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணியாக வந்துகிட்டு இருக்கும். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயப்படுவாங்க. அப்போ எதுவுமே சவுண்டே வராது. அப்போ ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ணா அந்த டோருக்கு வெளியில் நிற்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம துர்கா தான். நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோயின் துர்காவை ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோயினும் துர்காவும் சேர்ந்து அந்த டோரில் இருக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாத்தையுமே பக்காவாக க்ளீன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த காலேஜில் ஃபெஸ்டிவல் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எல்லா மாணவிகளும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் கிட்ட இருப்பாங்க. ஸோ அப்போ விக்ரமுக்கு இந்த தகவல் போய் சேருங்க. அப்போ விக்ரம் சொல்லுவான், இது பத்தாது, நம்ம வேற ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஹாஸ்டல் ரூமுக்குள்ள நம்ம ஹீரோனை உட்கார வச்சுட்டு இந்த துர்கா போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போவாங்க. அப்போ நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா டேபிள் கிட்ட போனால் டேபிளில் ஒரு கத்தி இருக்கும். கத்தி எடுக்கிற மாதிரி போயிட்டு பட்டுன்னு ஃபோன் எடுத்துருவாங்க. தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் அடிக்க அப்பா இந்த வாட்டி ஃபோனை அட்டன் பண்ணிடுவாரு. அப்பா தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ கெஞ்சுன்னு கெஞ்சுவா. ஸோ இதை கேட்டு அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, என்னத்தை பேச சொல்ற, உனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா அப்பவே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேனே, படிக்கணும், வேலைக்கு போகணும், கனவு இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி போய் நீ ஒரு விஷயத்த பண்ணணுமா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி பெத்த பொண்ணையே அவங்க அப்பா திட்டிடுவாரு. மனம் முடிஞ்சு போன நம்ம ஹீரோயின் ஃபோனை போட்டு உடச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விக்ரம நம்புனாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு பலனா சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம ஹீரோனை கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் பெத்த தகப்பன் முதற்கொண்டு. இப்போ நம்ம ஹீரோனுக்கு வந்தது பாருங்க கோவம், பயங்கர ஆக்ரோஷ
சந்தோஷத்தோட அந்த இடத்துலேருந்து நேராக அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. ஸ்டேஜ் மேலே ஏறுறாங்க. அங்கே இருக்கிற கிட்டார் எடுத்து அங்கே இருக்கிற லைட்டை அடித்து உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மைக்கு முன்னாடி நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே யார் இந்த பொண்ணு, எதற்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன் சொல்கிறாங்க, என் பேர் பூமாதேவி, நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். விக்ரம் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணேன், அவனை நம்பினேன். அதனால் அவன் கூட நான் பல முறை ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன். விக்ரம், நமக்குள்ளே நடந்த எல்லா விஷயத்தையுமே நானே எல்லாத்துட்டையும் சொல்லிட்டேன்டா. இனி எல்லாருக்கிட்டையும் என்னடா போய் சொல்ல போற? இது நம்ம 2 பேர்த்துக்குள்ள நடந்த பர்சனல் விஷயம்டா. இந்த பர்சனல் விஷயத்த நீ வெளியில சொல்றதுக்கு வெக்கப்படாத போது நான் ஏன்டா வெக்கப்பட்டு பயந்து இருக்கணும்? அதனால நானும் சொல்லிட்டேன், இது நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ண முடியும்? நான் உன் கூட பிசிக்கல்ல இருந்தேன்னா நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கையை உடைச்ச நம்பிக்கை துரோகிடா நீயே. நீ தாண்டா தலை குனிஞ்சு நிக்கணும், நான் ஏன்டா தலை குனிஞ்சு நிக்கணும்? இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. என்னோட கேரக்டர் டேமேஜ் பண்ற, என்ன டேமேஜ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ, அதாவது புடுங்க முடியுமோ புடுங்கிக்கோ. நான் ஹாப்பியா இருக்க போறேன்டா. நீ என்னை பார்த்து பார்த்து சாவர அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன்டா. நல்லா படிக்க போறேன், நல்லா ஜாப்ல ஜாயின் பண்ண போறேன். கண்டிப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மெச்சூரான ஒரு ஆம்பளை என்னோட வாழ்க்கைக்குள்ள வருவான். அவன்கிட்டயும் எனக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவேன்டா. அவன் என்னை புரிஞ்சுப்பான். உன்ன மாதிரி கேவலமானவனா இருக்க மாட்டான். அப்படி என்னை புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் வரல அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்டா. நான் ஹாப்பியா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கூட்டத்தில் ஒருத்தன் நம்ம ஹீரோனோட பேரை சொல்லி கெட்ட வாரத்தில் திட்டுறான். இப்படியே பேசிட்டே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கிட்டாரை எடுத்துட்டு நேரா இந்த விக்ரம் அடிக்கிறதுக்காக போறாங்க. விக்ரம் அப்படியே பயப்பட்டு கையை தூக்குறான். ஆல்ரெடி நீ செத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டாரை தூக்கி போட்டு ஹீரோன் அவங்க வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நல்லா படிக்கிறாங்க, பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆகுறாங்க, ஒரு நல்ல கம்பெனியில் போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே ஹீரோன் அவங்களுடைய முதல் காரை வாங்குறாங்க. ஹீரோன் அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டாங்க. அவங்க அப்பா கூட பழையபடி பாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோனுக்கான ப்ரொமோஷன் கிடைக்குது. ஹீரோனுடைய ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நார்மலா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கு ஒரு புக் எழுதணுன்ற ஆசை இருந்தது இல்லையா? ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிற விதமா நம்ம ஹீரோன் ஒரு புக்கையும் எழுதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பூமாதேவி MA லிட்ரேச்சர், இப்போதான் என்னோட கதையே தொடங்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.